வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரி நண்பன் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஜாயின் பண்ணிங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் என்னன்னு பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம், மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் அப்படிங்கிற ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். இதை விட்டு இறங்கினா மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஃபஸ்ட்டு ரெசன்ஸுக்கும் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுக்கு இடையில் மார்க்கெட் மூவ் ஆகி ஒரு ஸ்பின்னிங் டாப் கேண்டில் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அந்தமாரி போட்டால் தான் மார்க்கெட் அடுத்த மூமெண்ட்ஸ் நம்ம கிளியராக நம்ம அப் சைடாக டவுன் சைடாங்கிற கண்டுபிடிக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஆனால் இப்போ அவங்க டோஜி போட்டுருக்காங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு ரெசன்ஸ் பிரேக் பண்ணிட்டாங்க. பிரேக் பண்ணிட்டு முடிவை பார்த்தீங்கன்னா இந்த ஹைக்கும் லோவுக்கும் இடையில மிடில் மார்க்கெட்டை முடிச்சிட்டாங்க. நான் என்ன நினச்சேன்னா இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுக்கு ஃபஸ்ட்டு ரெசன் இடையில மூவ் ஆகிட்டு மிடில் முடித்தாங்கன்னா ஸ்பின்னிங் டாப் இருக்கும். இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகிட்டு இந்த ரேஞ்சில் வரைக்கும் போயிட்டு மிடில் முடிச்சிட்டாங்க. இந்த ரெண்டுக்கும் இடையில முடிச்சிட்டாங்க. நம்ம எதிர்பார்த்தா தான் முடிச்சிட்டாங்க. ஆனால் கொஞ்சம் மூவ் ஆகி முடிச்சிட்டாங்க. அது காரணம் பேங்க் நிஃப்டி. நம்ம பேங்க் நிஃப்டிக்கு போயிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். பேங்க் நிஃப்டி சார்ட்டில் நம்ம சொல்லியிருந்தோம் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுங்கிறது ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். அதை பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும். ஆனால் இந்த இதை பிரேக் பண்ணுறது வாய்ப்பு கம்மி. ஒருவேளை இந்த ஹையை ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணாலும் மார்க்கெட்டில் ஒரு புல்லிஸ் இருக்க வாய்ப்பு இருக்கும். ஆனால் அந்த நிஃப்டியும் சென்செக்ஸும் அந்தமாரி இல்லாதனால மார்க்கெட்டில் இது பெருசாக போக வாய்ப்பு இல்லை. ஆனால் பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு புல்லிஸ்க்கான செட்டப் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு நேற்று கொஞ்சம் குழப்பமாக தானே சொல்லியிருப்பேன். இதை பிரேக் பண்ணாலும் மேலே போக வாய்ப்பு இருக்கும். ஆனால் இந்த ரேஞ்சு தான் சொல்லியிருந்தோம். அதாவது அந்த செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் போய்ட்டு இறங்க வாய்ப்பு இருக்கும், செல்லான் ரைஸ் சொல்லிட்டு. ஆனால் ஓப்பன்லேயே ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸே எங்கன்னா ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸுக்கு தான் கொடுத்தாங்க. அதை 5 மினிட்ஸை பிரேக் பண்ணிச்சு மார்க்கெட்டில் அப் சைடு போயிட்டு நம்ம எதிர்பார்த்த இடத்தெல்லாம் தாண்டி இவங்க பெரிய புல்லிஸ் கேண்டில் போட்டாங்க. நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம் பேங்க் நிஃப்டி மட்டும் புல்லிஸில் இருக்குது, பாக்கி ரெண்டும் பேரிஸில் இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ அதை அழைச்சிட்டு போனதே பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி தான் ரெண்டையுமே. சரி ஓகே, சென்செக்ஸ் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், சென்செக்ஸ் வச்சுருக்கேன். அதிலே நம்ம தான் சொல்லியிருந்தோம் ஃபஸ்ட்டு சப்போர்ட் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ரெண்டு முக்கியம். இதுக்குள்ளே இருந்துட்டு மிடில் முடிப்பாங்கிற மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் புல்லிஸ் இருக்க வாய்ப்பு அப்படிங்கிறப்ப தான் நம்ம சென்செக்ஸ்லேயே கொடுத்துருந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா அதே போல் தான், அதாவது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் 5 மினிட்ஸ் பிரேக் பண்ணிச்சு, மார்க்கெட் அப்சைட் பண்ணிச்சு. முடிவை பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த கேண்டில் தான் இதுலேயும் முடிச்சிட்டாங்க. ஹை அண்ட் லோ மிடில் முடிச்சிட்டாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பின்னிங் டாப்போ ஒரு டோஜியாக இருக்கும் வாய்ப்பு டே கேண்டில் படி. சரி ஓகே, நிஃப்டிலேருந்து பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். இப்போ டே கேண்டில் பொறுத்தளவுக்கு பார்த்தோம்னா கிளியரான ஒரு டோஜி போட்டாங்க. நம்ம நேற்று எதிர்பார்த்தா நேற்று நம்ம இடையில மிடில் பாடி வச்சு ஸ்பின்னிங் டாப் ஸ்டைலில் போட்டோம்னு எதிர்பார்த்தோம். ஆனால் அவங்க கிளியராக டோஜியாக முடிச்சிருக்காங்க. சரி ஓகே, இது என்ன மாதிரி மூமெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா இதில் ட்ரெண்ட் லைன் போட்டோம்னா தப்பாக போட்டேன். இப்போ இந்த ஹையை கனெக்ட் பண்ணோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ட்ரெண்ட் லைனை தொட்டுட்டு, அதாவது டே ஹையை பிரேக் பண்ணி ட்ரெண்ட் லைனை தொட்டு பிரேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக செட்டப்பில் தான் இருக்குது. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இன்னும் நம்ம புல்லிஸை பொறுத்தளவுக்கு நம்ம இந்த ஹை சொல்லியிருக்கோம். அதாவது 23,400க்கு மேலே இருந்தால் மட்டும் நம்ம புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். அது வரைக்கும் செல்லிங் தான் இருந்தால் நாளைய மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வாலட்டைலாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியுது. என்ன மாதிரினா இந்த நேற்றோட லோவும் இன்னையோட ஹைக்கு மேலேயும் இந்தமாரி பிரேக் ஆகாது. இன்னும் டேயோட லோ ஹையையும் பிரேக் பண்ணணும்னு நினைக்கிறேன். மேலேயும் பிரேக் பண்ணணும், கீழேயும் பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகம். கீழே பிரேக் பண்ணால் நேற்றோட லோ வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்குது. ஹையை பிரேக் பண்ணால் இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி செட்டப்பில் தான் டே கேண்ட் செட்டப் இருக்குது. இப்போ இந்த ட்ரெண்ட் லைன் விட்டு வெளில வந்தால் மட்டும் தான் நம்ம புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். வெளில வந்து இந்த ஹையை பிரேக் பண்ணணும். அதாவது 23,400 பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட்டில் அப் சைடு எதிர்பார்க்கலாம். நாளைய மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ரெண்டு சைடும் வாய்ப்பு இருக்கிறதுக்கான வாய்ப்பு தெரியுது. 15 மினிட்ஸில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸில் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 23,137 இன்றைக்கி போன ஹை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 23,213, அடுத்து 23,347. சரி ஓகே, சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 22,909 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து 22,857 இன்றைக்கி போன லோ. அதுக்கடுத்து 22,786ங்கிறது நேற்றோட லோ. நம்ம டே கேண்ட் செட்டப்படி பார்த்தோம்னா நேற்றோட லோங்கிறது ஸ்ட்ராங்கான செட்டப்பாக இருக்கும். இதை விட்டு பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் அடுத்தது ஃபால் எதிர்பார்க்கலாம். அதே போல் இந்த 23,212 செகண்ட் ரெசிஸ்டன்ஸை தாண்டினா மார்க்கெட்டில் அப்சைடு எதிர்பார்க்கலாம். இதுக்கிடையில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நாளைக்கும் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ணலைன்னா மார்க்கெட்டில் புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். அதான் ரொம்ப முக்கியம். அந்த இடத்துல ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ணக்கூடாது. பிரேக் பண்ணலாம் இந்த ரேஞ்ச் வரைக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்த பிரேக் பண்ணோன்னா மேலே போய்டுவான். அதனால் இந்த ரேஞ்சு தொட்டால் இறங்கிறது வாய்ப்பு இருக்கும். அதனால் இந்த ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் இருக்கிறது வாய்ப்பு அதிகம். அதாவது டேவோட ஹைக்கும் இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுக்கு இடையில மார்க்கெட்டுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த டேவோட ஹையை பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும். அந்த 23,213 தொட்டால் விழுகிறது வாய்ப்பு இருக்குது. அது காரணம் டே கேண்ட் படி நம்ம சொல்லியிருப்போம். அப்போ இந்த இடத்த பிரேக் பண்ணால் மட்டும் தான் மார்க்கெட்டில் புல்லிஸ் எதிர்பார்க்கலாம்.
23,213 இதை பிரேக் பண்ணாலே மார்க்கெட்டில் நம்ம அப்சைடு எதிர்பார்க்கலாம். ஒருவேளை கேப் அப் இருந்து ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் நம்ம புல்லிஸ் எதிர்பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் வந்து அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக தான் தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். அது எப்போனா இதை பிரேக் பண்ணிடக்கூடாது. அதாவது நேற்றோட லோ பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் வந்து அப்சைடுக்கான வாய்ப்பு தான் அதிகம். கீழே இறங்கினா மேலே போகும். அதில் ஸ்ட்ராங்குன்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ணாத பட்சத்தில் மார்க்கெட்டில் நம்ம ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு புல்லிஸை எதிர்பார்க்கலாம். சரி, ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி சார்ட் வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டில் திரும்ப பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். இந்த டே கேண்டிலே கிட்டத்தட்ட ஒரு ஸ்பின்னிங் டாப் மாதிரி இல்லை, கிட்டத்தட்ட ஒரு கொஞ்சம் புல்லிஸ் கேண்டில் செட்டப்பில் தான் கொடுத்துட்டாங்க. சரி, ஓகே, இது என்ன மாதிரி மூமெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா, இது ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டோம்னா கிட்டத்தட்ட இது ட்ரெண்ட் லைன் வந்து வெளில தான் ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன் மேலே தான் கொடுத்துட்டாங்க. நம்ம இந்த ஸ்டைலில் ஒரு ட்ரெண்ட் லைன் போடலாம். இதுபடி பார்த்தீங்கன்னா க்ளோசிங் பிரேக் பண்ணிடுறாங்க, ஆனால் க்ளோசிங் மேலே கொடுக்கல. அது அந்தமாரி ஒரு செட்டப்பில் இருக்குது. ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் வந்து அப்சைடு போகிறதுக்கான செட்டப் தான் பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இருக்குது. சரி, ஓகே, அது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா, ஆனால் புல்லிஸ்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல வெளில வரணும். நம்ம முன்னாடி ஒரு பாக்ஸ் ஒன்று போட்டிருந்தோம், அந்த பாக்ஸ் விட்டு வெளில வரணும். இந்த ரேஞ்சு பிரேக் பண்ணணும். அதாவது 49,650க்கு மேலே இருந்தால் மட்டும்தான் மார்க்கெட்டில் புல்லிஸ். நாளைய மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறது வாய்ப்பு, இதையும் பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்க மாதிரி தான் பேங்க் நிஃப்டி இண்டிகேட் பண்ணுது. நிஃப்டியை கம்பேர் பண்ணுறப்ப பேங்க் நிஃப்டி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, 15 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 49,247 இன்றைக்கி போன ஹை. அதுக்கடுத்து 49,543, அடுத்து 49,979. சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 48,755, அதுக்கடுத்து 48,449 என்னோட லோ, அதுக்கடுத்து 47,980 அப்படிங்கிறது தேர்ட் சப்போர்ட். இது என்ன மாதிரி மூமெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா, இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுங்க ஸ்ட்ராங் சப்போர்ட். நம்ம நிஃப்டியில் சொன்ன ஸ்டைலில் தான் என்ன தான் நிஃப்டியும் சேர்ந்து ஈவன் ட்ரேட் ஆனாலும் இது செட்டப் ஒரே மாதிரி தான் இருக்க மாதிரி. இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். அதுக்கான வாய்ப்பு அதிகமாக தெரியுது. ஏன்னா பேங்க் நிஃப்டி வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்குது நிஃப்டியெல்லாம் கம்பேர் பண்ணுறப்ப. அந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ணக்கூடாது. ஒருவேளை ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா மார்க்கெட் கொஞ்சம் வீக்கு. அதுக்காக மார்க்கெட் ஃபால் ஆகாத வாய்ப்பு இல்லை, மார்க்கெட் வீக்கு. அந்த புல்லிஸ் நம்ம எதிர்பார்க்க முடியாது அந்த அளவுக்கு. ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது பிரேக் பண்ணால் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். மார்க்கெட்டு பேரிக்ஸை பொறுத்தளவுக்கு இந்த 47,800, 48,000 இதை விட்டு பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் ஃபாலுக்கான வாய்ப்பு இல்லை, அப்சைடுக்கான வாய்ப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக தெரியுது பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு. சரி, ஓகே, சென்செக்ஸ் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், சென்செக்ஸ் வச்சுருக்கேன். ஃபஸ்ட் அதில் ரிமூவ் பண்ணிவிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். இந்த டே கேண்டில் பார்த்து சென்செக்ஸ் பொறுத்தளவுக்கு ஸ்ட்ராங்னு சொல்ல முடியாது. இது க்ளோசிங் வந்து வீக்காக தான் முடிச்சிட்டாங்க. ஸ்பின்னிங் டாப் ஸ்டைலில் கீழேருந்து புல்லிஸ் போயிருக்கு. இருந்தாலும் நேற்றோட ஹைக்கு மேலே முடிச்சிருந்தால் இது நம்ம புல்லிஸ் மட்டும் எடுத்துக்கலாம். இது ட்ரெண்ட் லைன் செட்டப் எப்படின்னு பார்ப்போம். கரெக்ட் ட்ரெண்ட் லைன் தொட்டு தான் மார்க்கெட் வந்து கீழே விழுந்திருக்கு. இப்போ இந்த ட்ரெண்ட் லைன் விட்டு வெளில வந்தால் தான் மார்க்கெட் மேலே போக வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த ட்ரெண்ட் லைன் தொட்டோடனே விழுக வாய்ப்பு இருக்கும். அது பார்த்தோம்னா இது வந்து ஃபாலிங் ட்ரெண்ட் லைனால் அந்த ஹையை பிரேக் பண்ணுற வாய்ப்பு இல்லை. ஒருவேளை ஹையை பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் சென்செக்ஸ் வந்து புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். சரி, ஓகே, அதே போல் ஃபால்னு பார்த்தோம்னா இந்த லோவை பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும். இது நம்ம நேற்று ஒரு செட்டப் சொல்லியிருப்போம். அதனால் இது பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் ஃபால் இருக்க வாய்ப்பு அதிகம். இது அதாவது நேற்றோட லோவை பிரேக் பண்ணால் ஃபால் இருக்கும். சரி, ஓகே, 15 மினிட்ஸில் பார்ப்போம் நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், இது 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோன்னா 15 மினிட்ஸில் பார்த்தோன்னா இது ஒரு சேனல் பேட்டர்னில் தான் மார்க்கெட் மூவ் ஆகிட்டுருக்கு. இது கிட்டத்தட்ட எல்லாம் ஒரே இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு. இப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஜிக்ஜாக் இதுக்குள்ளே தான் இருக்குது. இப்போ இந்த சேனலை விட்டு எப்போ வெளில வருதோ அப்போ தான் மார்க்கெட்டில் வந்து அப்சைடு போகிறது வாய்ப்பு. இது வந்து 15 மினிட்ஸ் படி இது நம்ம வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 76,512ங்கிறது இன்றைக்கி போன ஹை. அதுக்கடுத்து 76,985. சரி, ஓகே, சப்போர்ட் எடுத்துட்டோம்னா 75,765 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா என்னோடய லோ 75,622. அதுக்கு அடுத்தது நேற்றோட லோ 75,267. இது என்ன மாதிரி மூமெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் ஸ்ட்ராங் சப்போர்ட் ஆகணும். ஃபஸ்ட் சப்போர்ட் பிரேக் பண்ணக்கூடாது. பிரேக் பண்ணால் மார்க்கெட்டை பார்த்தாலும் இந்த ரேஞ்ச் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் புல்லிஸ் இருக்கும். ஏன்னா அந்த ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு ஃபால் பார்த்துக்கலாம். சடனாக கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஃபால் இருந்துச்சு. இன்றைக்கி காலையிலேருந்து கஷ்டப்பட்டு ஏறினது ஒரே 2 கேண்டில் முடிச்சிட்டாங்க இந்த இடத்துல. இந்த இடம் ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ். இதை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் புல்லிஸ் இருக்கும். அடுத்த புல்லிஸ் ஃபுல் அதாவது நம்ம வந்து செட்டப்பே புல்லிஸ் எப்போ மாறும்னா இந்த செகண்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே தான் அதுக்கான செட்டப் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ நாளைய மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு வாலட்டைலாக இருக்கிறது வாய்ப்பு அதிகம். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த 75,700க்கும் 76,500 கிட்டத்தட்ட நெருக்கி ஒரு 800 பாயிண்ட்ஸ் இருக்கும். இந்த ரேஞ்சுக்குள்ளே மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ்.
சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீட்டில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.